ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் தான் குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் வரப்போதில்ல, அதுக்கான வேலைகள் தான் ஒவ்வொன்றா போயிட்டுருக்கு. அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது என்ன அந்த குட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லா வேலையும் நீ ஒரே ஆள் செய்யாது அப்படின்னு சொல்லி மொட்டமாவும் தேவிமாவும் தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்தாலே போதும் நிஷான் குட்டி சரியான குஷியாயிருவான். அன்றைக்கி அது போல தான் ரொம்ப ஹாப்பியாக அங்கே இங்கே ஓடிட்டு கிடந்தான். தேவம்மா வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். வணக்கம். எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் அம்மாவும் பொண்ணும் நடந்தே வந்துடுவாங்க. மெயின் ரோட்லேருந்து காட்டு வழியாக ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது. அதில் வந்தாங்கன்னா குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம். அதனாலேயே மேக்ஸிமம் அவங்க நடந்து தான் வருவாங்க. பிக்கப் பண்ண வர்றேன்னு சொன்னாலும் நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, நாங்கள் பேசிகிட்டே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவமா வேலைக்கு போயிட்டாங்க. மொட்டமாக காட்டு வேலைக்கு தான் போகிறாங்களோ, அதனால 5 மணிக்கு வந்துடுவாங்க. ஆனால் தேவமா வீட்டுக்கு வரக்கு 6 மணிக்கு மேலே தான் ஆகும். ஆறு மணிக்கு மேலே எங்கிட்ட போய் மொட்டமாவை பிக்கப் பண்ணுறதுன்னு சொல்லி தேவமா வீட்டுக்கே போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. தேவமா வீட்டு பக்கத்தில் தான் மில் இருக்குது. ரெகுலராக எப்போவுமே அங்கே தான் அரிசி எடுப்போம். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 5 மணி போல் அரிசி எடுக்க போயிட்டு மொட்டமாவே பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாரு. இந்த மொட்டமா வந்த கையோட 2 நிமிஷம் கூட உட்காராமல் தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நாங்களும் கிட்டத்தட்ட 3 மாதமாக தேவமா வீட்டில் தானே இருந்தோம். ரோட்லேருந்து பார்த்தா வீடு வாசல்லாம் ரொம்ப ஓப்பனாக தெரியுதுன்னு சொல்லி கட்டி வச்சிருந்த தடுக்கெல்லாம் அடித்து காற்று மழைக்கு அப்படியே விழுந்து சேதமாயிடுச்சு. மொட்டமாக வந்து ஃபஸ்ட்டு வேலையை அதை தான் எடுத்து ஒரிசல் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவமா வந்தோடனே 2 பேர்த்துக்கு பால் வாங்கிட்டு வந்து டீ வச்சு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். வாசலுக்கு சாணி வலிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தைப்பொங்கலுக்கு வலிச்சதுன்னு நினைக்கிறேன். தைப்பொங்கலுக்கு தேவமாக தான் வந்து வலிச்சு விட்டுட்டு போனாங்க. சாணி போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால வாசலை பார்க்கவே நல்லாவே இல்லை. ஃபங்க்ஷன் அப்போ இப்படி இருந்தால் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி பவுட்ரு சாணியெல்லாம் எடுத்து வை, நான் வந்து வலிச்சு விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கோபி பவுடர் ஒரு 1/2 கிலோவோ சாணியும் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஏற்கனவே தேவமா இருட்டுக்குள்ளே நீ வராதமா, நானே போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மொட்டம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. வேலைக்கும் போயிட்டு வந்து அவளையும் எந்த வேலை செய்ய விட மாட்டா. இவளே தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பான்னு யோசிச்சு அதெல்லாம் முடியாது நானும் வருவேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தேவமா கஷ்டப்படக்கூடாதுன்னு மொட்டமாவும் இந்த வயசான காலத்தில் கொஞ்சம் நேரம் கூட உட்காராம தான் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இந்த பாண்டிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலும் எனக்காக என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. இவங்க 2 பேர் எனக்கு கிடைச்சதுனால நான் ரொம்ப பிளஸ்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப லக்கியாகவும் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் அம்மாவோட பாண்டிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆளுக்கு ஒரு வேலைன்னு செஞ்சு சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டாங்க. அப்புறம் காலையில் வச்சு கருவாட்டு குழம்பு தான் இருந்துச்சு, அதையவே சூடு பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி தான் ஒரு நாள் மொட்டமாவும் பெரியமாவும் நிஷான் குட்டியை பார்க்கறக்கு வந்திருந்தாங்க. அப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி வச்சிருந்த கருவாட்டு குழம்பு நல்லா சுண்டை வச்சு தொக்கு மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். எதையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அவங்க 2 பேருமே. ஆனால் அந்த அன்றைக்கி அந்த தொக்கை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த காலத்தில் சாப்பிட்டு ஃபீல் ஆகுது அப்படி இப்படின்னு ஒரே பாராட்டு மழையாக புழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிஷாந்த் குட்டி அவனோட பொம்மையை ஒன்றா எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு இருந்தான். அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே தூங்க போயிட்டோம். தூங்கும்போதே 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தான் படுத்தாங்க தேவமா. விடிஞ்சதோ இல்லையோ அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி. இது இன்னைக்கு நேற்று நடக்கிற கதை கிடையாது. டெய்லியுமே அப்படி தான் பண்ணுவாங்க. வேலை முடிச்சுட்டு நைட்டில் வருவாங்க, காலையில் விடியறதுக்கு முன்னாடி இருட்டிலேயே கிளம்பிடுவாங்க. நிஷாந்த் குட்டி காலையில் எழுந்திரிச்சு தெய்வமா எங்கம்மா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். கம்பல் பண்ணி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லி நிற்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கும் எனக்கும் இது பழக்கப்பட்ட ஒன்றாயிடுச்சு. உங்கள் அப்பா அம்மாலாம் வந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அப்புறம் நான் எழுந்திரிச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நிஷாந்த் குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தெய்வமாக கொடுத்த தாய் வீட்டு சீதனத்தை வருஷக்கணக்காக கண்ணில் மட்டும்தான் பார்த்துட்ருக்கிறேன். சும்மா அலமாரியில் குப்பை அடிக்கிறது, நான் எடுத்து கழுவுறது, குப்பை அடிக்கிறது, நான் எடுத்து கழுவுறதுமா தான் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ண பாடு இல்லை. தனி கொடுத்துரும் போகும்போது தெய்வமாக இவ்வளவும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் கொடுக்கும்போதே வேண்டான்னு சொன்னேன். இவ்வளவு நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அங்கேயே வைமா, நான் வேணுங்கும் போது வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நினைக்கும் போதெல்லாம் ஒன்று கொண்டு வந்தால் அது சீர்கணக்கில் சேராது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் அள்ளி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குது. எவ்வளோதான் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாலும் திரும்ப எடுத்து பார்க்கும்போது அப்படியே அங்கங்கே துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணியில் கழுவி வெயிலில் காய வைக்கிறதுனால அங்கங்கே டாட்டாக அப்படியே உப்பு உடைஞ்ச மாதிரி இருக்குது. அதுவே நாளடைவில் அப்படியே துருகேறின மாதிரி ஆயிடுது. அந்த டாட்டாக படிகிறதே நான் இப்போ தான் நோட் பண்ணேன். அதனால் வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. அந்த டாட்டாக இருந்தது எல்லாமே போயிடுச்சு. திரும்ப அடுத்த வருஷம் எடுத்து பார்க்கும்போது தான் என்ன நிலமையில இருக்குதுன்னு தெரியும். அந்த பெரிய ஈயச்சட்டி எங்கள் மொட்டமாக கொடுத்தாங்க, இந்த என்னோட பங்குக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் எப்போல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தால் எந்த வேலையில் ஆரம்பித்து எந்த வேலையில் முடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பாத்திரத்துக்கெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு கவர் போட்டு தான் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ண பொருளெல்லாம் சேஃபாக எடுத்து வச்சுக்கிங்க என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நான் வளவலன்னு பேசிட்டு என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறதே மறந்துட்டேன். நிஷாந்த் குட்டிக்கு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வர போகிறாங்க. அதுக்காக அம்மாவும் அண்ணா அண்ணி எல்லாம் பலகாரம் கொண்டு வர்றாங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. செகண்ட் பேபின்றதுனால ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. மினி பேபி ஷவர்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவரும் ஒன்று அவ்வளோ குப்பை அடிச்சு கிடந்து அதையே குளிப்பாட்டி காய வச்சு எடுத்து வச்சு ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். யூஸே பண்ணாத பாத்திரத்துக்கு இவ்வளவு வேலையும் மெனக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். நான் என்னமோ ஈஸியாக அது யூஸே இல்லாத பொருள்னு சொல்லிட்டேன். ஆனால் அதோட வேல்யூ என்னன்னு கஷ்டப்பட்டு வாங்கின தேவமாக்கு தான் புரியும். எனக்கு ஒரு ஆளுக்கு தான் இவ்வளவோ கொடுத்துருக்கான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. எங்கள் அக்காவுக்கும் சேம் இதே மாதிரி இவ்வளவோ கொடுத்துருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் அடித்து தொடச்சி கழுவி கவர் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நம்ம பொங்கல் தீபாவளியில் மீட் பண்ணலான்னு சொல்லி பாத்திரத்துக்குலாம் ஒரு டயர்டாக ஒரு குட் பை சொல்லிட்டு நானும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ப்ரீஷியஸான டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் பேபி ஷவர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.